தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு பொறுப்பு வழங்கவில்லை என கூறி பனையூர் தாவேகா அலுவலகத்தில் விஜயின் காரானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அங்கு தற்போது அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முதலில் ஒரு பெண் நிர்வாகி காரை தடுத்து நிறுத்துகிறார். பின்பு அந்த கார் வழியனுப்பப்படுகிறது. காவலர்களால், அதாவது பாதுகாப்பினர் அதை அனுப்புகிறார்கள். பனையூர் தாவேகா அலுவலகத்தில் விஜயின் காரானது முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடியைச் சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகிக்கு பொறுப்பு வழங்கவில்லை என்று கூறி இந்த கார் முற்றுகை சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போது விஜயின் காரை முற்றுகையிட்ட அந்த பெண் தொண்டரின் விவரம் என்ன? அவர்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ண. வணக்கம். தாவேகா சார்பில் 120 மாவட்ட செயலாளர்களை ஏற்கனவே தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இன்னும் சில தொகுதிகள் மட்டும் மிச்சம் இருந்த நிலையில அந்த தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளர்களையும் நிர்வாகிகளும் அறிவிக்காமல் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த மாவட்டங்கள்ல பல்வேறு பிரச்சனைகள், அதாவது உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் 2 தரப்பாக 3 தரப்பாக பிரிந்து பல்வேறு பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருவதாக தலைமைக்கு தகவல் வெளியாகிருந்தது. குறிப்பாக பொதுச் செயலாளர் ஆனந்தினுடைய ஆதரவு பெற்றால் மட்டுமே மாவட்ட செயலாளர் ஆக முடியும் என்கிற சூழல்ல பல்வேறு கட்ட நிர்வாகிகள் ஆலோசனை சந்திப்பு பிறகுதான் மாவட்ட செயலாளர் கூட்டம் அந்த பொறுப்பு என்பது பதவி என்பது வழங்கப்பட்டது. இந்த நிலையில தான் தூத்துக்குடி மாவட்டத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை இருந்து வந்ததாகவும் தூத்துக்குடியில் உள்ள 6 தொகுதிகளுக்குமே மாவட்ட செயலாளர்களை நியமிக்காமலே வைத்திருந்தார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று தினம் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப் போவதாக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு செய்திகள் சொல்லப்பட்டது. யாரெல்லாம் மாவட்ட செயலாளர் அறிவிக்க போறார்கள் என்கிற அடிப்படையில் அந்த பட்டியல் என்பது நேற்று தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது.